வணக்கம், நான் குணா மதிவாணன், சிம்பிளி கரண்ட் அஃபேர்ஸ்னுடைய ஃபவுண்டர் டைரக்டர். நம்மளுடைய கரண்ட் அஃபேர்ஸ் ஹிட்லிஸ்ட் சீரீஸில் நம்ம இப்போ பட்ஜெட் பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஏற்கனவே நான் 3 பட்ஜெட் வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன். இன்றைக்கி நம்ம 4வது வீடியோ இந்த பட்ஜெட்லேயே நம்ம பார்க்க போகிறோம். இந்த ஹிட்லிஸ்ட் சீரீஸ் பற்றி எல்லாருக்குமே தெரியும். நான் ஒரு 200 இம்பார்ட்டன்ட் கரண்ட் அஃபேர்ஸ் டாபிக்ஸ் சிவில் சர்வீஸ் ப்ரிலிமினரி எக்ஸாம் 2026 எக்ஸாமை மையமாக வச்சு நடத்திக்கிட்டு இருக்கேன். அந்த சீரீஸில் தான் நான் இப்போ பட்ஜெட்டையும் உள்ளே கொண்டு வந்திருக்கேன். சரிங்களா? அந்த பட்ஜெட் நம்ம பார்க்க போகிறோம். அதே மாதிரி இதுக்கப்புறமா நம்ம எக்கனாமிக் சர்வேவும் இந்த சீரீஸ்லேயே நம்ம பார்த்துடலாம். இந்த பட்ஜெட் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நான் பட்ஜெட் பேசிக்ஸ் அப்படின்னு நான் டிஸ்கஸ் பண்ணியிருக்கேன். அது எக்கனாமிக் கான்செப்ட்ஸ். நீங்கள் அதெல்லாம் பார்க்கலன்னா அதையும் பார்த்துடுங்க. அப்போ தான் உங்களுக்கு ஹோலிஸ்டிக்காக இந்த பட்ஜெட்டை ஈஸியாக புரிஞ்சுக்க முடியும். ரைட், கிளாஸ்க்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு சிவில் சர்வீஸ் ப்ரிலிம்ஸ் 2026 எக்ஸாம்ஸுக்கு கரண்ட் அஃபேர்ஸ் அண்ட் எக்கனாமிக்ஸ் இதில் நீங்கள் ஏதாவது சேலஞ்ச் ஃபேஸ் பண்ணுறீங்கன்னா, உங்களுக்கு சப்போர்ட் தேவைப்படுதுன்னா, ஏன்னா இந்த 2 சப்ஜெக்ட்டும் ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த 2 சப்ஜெக்ட்லேருந்து மட்டுமே நமக்கு 40லேருந்து 45 கொஷின் வரைக்கும் வருஷம் யூபிஎஸ்சி கேட்டுக்கிட்டு இருக்காங்க. ஸோ இங்கே நம்மளுக்கு முழுக்க கான்செப்ஷுவல் கிளாரிட்டி இருக்கணும். ஸோ எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் நம்ம படிக்கணும். இங்கே உங்களுக்கு ஏதாவது சேலஞ்ச் இருக்குது, சப்போர்ட் தேவைப்படுதுன்னா நீங்கள் எங்களுடைய கோர்சஸை நீங்கள் கன்சிடர் பண்ணலாம். ஸோ எங்கள் வெப்சைட் www.simplycurrentaffairs.comல நீங்கள் ஹோம் பேஜ்லேயே கோர்சஸ்ன்னு இருக்கும். நீங்கள் அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்னென்ன ப்ரோக்ராம்ஸ் நம்மக்கிட்ட அவைலபிளாக இருக்குங்கிறது தெரியும். ஸோ உங்களுக்கு தேவைப்படுற பட்சத்தில் நீங்கள் அதை கன்சிடர் பண்ணுங்கள். ரைட், ஸோ நம்ம இன்னைக்கு கிளாஸ்க்கு வந்துடலாம். ஸோ போன 3 பட்ஜெட் கிளாஸில் பார்த்தீங்கன்னா, நான் ஃபஸ்ட்டு பட்ஜெட் கிளாஸில் பட்ஜெட் டாக்குமெண்ட்ஸ், ஃபினான்ஸ் மினிஸ்டர் என்னென்ன டாக்குமெண்ட்லாம் ப்ரெசென்ட் பண்ணுவாங்கன்னு பார்த்தோம். அடுத்து பார்த்திங்கன்னா நம்பர்ஸ், ரைட்டுங்களா? எல்லா ட்ரெண்டு, எல்லா டெஃபிசிட்ஸு, ரெவன்யூ, எக்ஸ்பெண்டிச்சர், அதுதான் ஆக்சுவல் பட்ஜெட். ஸோ அதை நம்ம பார்த்துட்டோம். 3rd கிளாஸ்லேருந்து கவர்மெண்ட் நிறையா இனிஷியேட்டிவ்ஸ்லாம் ப்ரொப்போஸ் பண்ணுறாங்க. என்னென்ன இனிஷியேட்டிவ்ஸ்லாம் ப்ரொப்போஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிறத நம்ம ஸ்டார்ட் பண்ணினோம். அதில் இன்றைக்கி கிளாஸில் எம்எஸ்எம்இஸ், வெறும் எம்எஸ்எம்இஸ் பற்றி மட்டுமே நம்ம பார்க்க போகிறோம் இன்றைக்கி கிளாஸில். சரி, ஏன் சார் எம்எஸ்எம்இஸ்க்கு மட்டும் அவ்வளோ தனி ஃபோக்கஸ் நம்ம தரோம்? ஏன்னா எம்எஸ்எம்இஸ் தாங்க இந்தியாவுடைய எக்கனாமிக் க்ரோத்தோடைய டிரைவரே. கிட்டத்தட்ட 30% ஆஃப் ஜிடிபி பார்த்திங்கன்னா எம்எஸ்எம்இ செக்டார்ஸ் தான் கொடுக்குது. கிட்டத்தட்ட 11 கோடி பேருக்கு எம்எஸ்எம்இஸ் தான் ஜாப்ஸ் கொடுத்துருக்கு. கிட்டத்தட்ட 48% ஆஃப் அவர் எக்ஸ்போர்ட்ஸ் பார்த்திங்கன்னா எம்எஸ்எம்இஸ் கிட்டேருந்து தான் வருது. சரி, எல்லாம் ரைட்டு. அது என்ன சார் எம்எஸ்எம்இ? எம்எஸ்எம்இங்கிறது ஒன்றும் இல்லைங்க, மைக்ரோ ஸ்மால் மீடியம் என்டர்பிரைசஸ். இந்த என்டர்பிரைசஸ் எல்லாமே இன்வெஸ்ட்மெண்ட் அண்ட் டர்ன் ஓவர் அதை பேஸ் பண்ணி தான் டிஃபைன் பண்ணுறோம். இங்கே பாருங்கள், ஒரு என்டர்பிரைஸ் எப்போ மைக்ரோ என்டர்பிரைஸ் நம்ம சொல்லுவோம்னா, அந்த என்டர்பிரைஸ் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கான இன்வெஸ்ட்மெண்ட் 2.5 கோடி வரைக்கும் ஆகியிருக்கு. அந்த என்டர்பிரைஸ்லேருந்து வர டர்ன் ஓவர் ஒரு 10 கோடிக்குள்ளே இருக்குது. அப்படின்னா அது எல்லாமே மைக்ரோ என்டர்பிரைஸ் தான். இப்போ சிம்பிளி கரண்ட் அஃபேர்ஸ் கூட மைக்ரோ என்டர்பிரைஸ் தான். நம்மளுடைய இன்வெஸ்ட்மெண்ட்டுங்கிறது ரிலேட்டிவ்லி ரொம்ப கம்மி தான். அதே சமயத்தில் நம்மளுடைய டர்ன் ஓவர் ரொம்ப கம்மி தான் இப்போ வரைக்கும். ஸோ கண்டிப்பாக நம்ம மைக்ரோ என்டர்பிரைஸில் தான் வருவோம். அதே மாதிரி நம்மளுடைய இன்வெஸ்ட்மெண்ட் ஒரு 25 கோடி வரைக்கும் இருக்குது, டர்ன் ஓவர் 100 கோடி வரைக்கும் வந்துருச்சுன்னு வைங்களேன். அப்போ நம்ம அதை ஸ்மால் என்டர்பிரைஸ் நம்ம சொல்லுவோம். ஒருவேளை இன்வெஸ்ட்மெண்ட் 25 crores மேலே 125 crores இருக்குது அப்படிங்கிற பட்சத்துலையும், டர்ன் ஓவர் 100 கோடிக்கு மேலே 500 கோடிக்குள்ளே இருக்கிற பட்சத்துலையும் அதை நம்ம மீடியம் என்டர்பிரைஸ்ன்னு நம்ம சொல்லுவோம். இதுதான் லேட்டஸ்ட் கிளாசிஃபிகேஷன். சரிங்களா? இந்த எம்எஸ்எம்இஸ் அவங்களுடைய ரோல் இன் அவர் எக்கானமிங்கிறது ரொம்ப குரூஷியல். அதுக்காக ஒவ்வொரு பட்ஜெட்லேயுமே கவர்மெண்ட் பார்த்திங்கன்னா எம்எஸ்எம்இஸை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு சஃபிஷியன்ட் அமௌண்ட் ஆஃப் ரிசோர்ஸஸை அலோகேட் பண்ணுவாங்க. இந்த பட்ஜெட்லேயும் அலோகேட் பண்ணியிருக்காங்க. அண்ட் ஸ்பெசிஃபிக்காக ஒரு முக்கியமான விஷயத்தை தொட்டிருக்காங்க இந்த பட்ஜெட்டில். அது என்னென்னா ட்ரெட்ஸ் பிளாட்ஃபார்ம். ரைட்டுங்களா? சார் அது என்ன சார் அது ட்ரெட்ஸ் பிளாட்ஃபார்ம்? நம்ம புரிஞ்சுக்கலாம். இப்போது ஒரு மைக்ரோ என்டர்பிரைஸ் இருக்குங்க, சின்ன கம்பெனி இருக்குங்க. கவர்மெண்ட் கூட எம்எஸ்எம்இஸ்லேருந்து வாங்குவாங்க, ஏதாவது பொருட்கள் வேணால் வாங்குவாங்க. ப்ரைவேட் கூட ஏதாவது பொருட்கள் வேணால் வாங்குவாங்க. ஸோ கவர்மெண்ட்டோ ப்ரைவேட்டோ அவங்க பார்த்திங்கன்னா ஆர்டர் கொடுக்குறாங்க எம்எஸ்எம்இஸ்க்கு. எங்களுக்கு இந்த ஐட்டம் இத்தனை நாட்களுக்குள்ளே தேவைங்கிற மாதிரி ஆர்டர் தராங்க. அந்த ஆர்டரை எம்எஸ்எம்இஸ் சப்ளை பண்ணுவாங்க. சப்ளை பண்ண பிறகு கவர்மெண்ட் ஆர் ப்ரைவேட் யாரோ அவங்க பார்த்திங்கன்னா அதற்கான பணத்தை எம்எஸ்எம்இக்கு செட்டில் பண்ணுவாங்க.
ஸோ நம்ம எக்ஸாம்பிளில் 10 கோடி ரூபாய் சப்ளைக்கான காஸ்ட் 10 கோடி ரூபான்னு வச்சுப்போம். ஸோ எம்எஸ்எம்இஸ்க்கு கவர்மெண்ட் ஆர்டர் கொடுத்துருக்காங்க, அந்த ஆர்டரான சப்ளை கொடுத்துருக்காங்க எம்எஸ்எம்இ. அந்த சப்ளைக்கு கவர்மெண்ட் வந்து 10 கோடி ரூபா பணம் தரணும். ஆனால் அந்த 10 கவர்மெண்ட்டோ ப்ரைவேட்டோ யாரும், சரிங்களா? ஆனால் யூஸ்வலாக என்ன ஆகுதுன்னா அது உடனே கொடுக்க மாட்டுறாங்க, ஒரு டிலே இருக்குது. இந்த டிலே பார்த்திங்கன்னா ஒரு ஆவரேஜாக 60 நாள் வரைக்கும் ஆகுதுன்னு சொல்கிறாங்க. இப்போ இந்த 60 நாள் எம்எஸ்எம்இஸ் வெயிட் பண்ணலாம், இந்த 10 கோடி ரூபாய் வரத்துக்கு வெயிட் பண்ணலாம். பட் இதில் டைம் தானே முக்கியம், ஒரு பிஸ்னஸ் டைம் தான் முக்கியம். அந்த 2 மாதத்துக்கு 60 கோடி இருக்கிற பட்சத்தில் எம்எஸ்எம்இ புது பிஸ்னஸ் பண்ண முடியும் இல்லையா? ஆனால் அதே சமயத்தில் கவர்மெண்ட் ப்ரைவேட்டும் சில சந்தர்ப்பங்கள்னால அவங்களால உடனே காசு கொடுக்க முடியறதில்ல. இதனால் பாதிக்கப்படுறது எம்எஸ்எம்இ தான். ஸோ கவர்மெண்ட் என்ன பண்ணுறாங்கன்னா அதுக்கு ட்ரெட்ஸ் அப்படிங்கிற ஒரு பிளாட்ஃபார்மை கொண்டு வராங்க. இது ஒரு வெப்சைட்னு வச்சுக்கோங்களேன், இது ஒரு போர்ட்டல். இந்த போர்ட்டலில் எம்எஸ்எம்இஸ், மைக்ரோ ஸ்மால் மீடியம் என்டர்பிரைசஸ், நம்ம நாட்டில் இருக்கிற பல எம்எஸ்எம்இஸ் இங்கே ரிஜிஸ்டர் பண்ணியிருப்பாங்க. அதே மாதிரி யாரெல்லாம் ஆர்டர் கொடுக்குறாங்களோ எம்எஸ்எம்இஸ் கிட்ட அவங்களும் அவங்க ரிஜிஸ்டர் பண்ணியிருப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் கவர்மெண்ட், ப்ரைவேட், சரிங்களா? அதே மாதிரி பேங்க்ஸ் அவங்களும் ரெஜிஸ்டர் பண்ணியிருப்பாங்க, நிறைய பேங்க்ஸ். சரி, இப்போது நம்ம என்ன சொன்னோம், நம்ம கதையில் இந்த கவர்மெண்ட் ஒரு 10 கோடி ரூபாய் எம்எஸ்எம்இஸ்க்கு தரணும், கவர்மெண்ட்டும் ப்ரைவேட்டவங்க தரணும். பில்லெல்லாம் இருக்குது, இன்வாய்ஸ்லாம் இருக்குது, பில்லெல்லாம் இருக்குது, 10 கோடி ரூபாய் தரணும். ஆனால் 10 கோடி ரூபா கொடுக்கறதுக்கு ஒரு 60 நாள் ஆகுதுன்னு வச்சுக்கலாம். ஸோ எம்எஸ்எம்இக்கு ஒரு சாய்ஸ் இருக்குது. என்ன சாய்ஸு? 60 நாள் வெயிட் பண்ணுங்கள். ஆர் எம்எஸ்எம்இஸ்க்கு இப்போ இன்னொரு சாய்ஸ் இருக்குது. என்ன சாய்ஸ்? இந்த பேங்க்ஸ் கிட்ட இந்த பில்லை கொடுக்கலாம், இந்த பேங்க்ஸ் கிட்ட இந்த பில்லை கொடுக்கலாம், சரிங்களா? இந்த பேங்க்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா அந்த பில் அமௌண்ட்டை கொஞ்சம் டிஸ்கவுண்ட் பண்ணுவாங்க. இந்த 10 கோடி ரூபாய் இருக்குது இல்லையா, அந்த 10 கோடி ரூபாய்க்கு பதிலாக ஒரு 9 கோடியே 95 லட்சம், ஒரு 5 lakhs டிஸ்கவுண்ட் பண்ணுறாங்கன்னு வச்சுப்போம். அது டிஸ்கவுண்ட் பண்ணி இந்த எம்எஸ்எம்இ கொடுப்பாங்க, சரிங்களா? இப்போது இந்த 9.95 crores எம்எஸ்எம்இஸ் கொடுத்துட்டாங்க. எம்எஸ்எம்இஸ் இந்த பணத்தை வாங்கிக்கிட்டு இதில் கமிஷன், பேங்க்ஸ்க்கு என்ன கமிஷன், ஒரு 5 லட்ச ரூபாய் கமிஷன் ஆகிடுச்சு. எம்எஸ்எம்இஸ் இந்த 9.95 crores பணத்தை இம்மீடியட்டாக வாங்கிக்கலாம். இந்த பில்லை 60 நாள்லாம் வெயிட் பண்ணாமல் இம்மீடியட்டாக இந்த பில்லை பேங்க்ஸ் கிட்ட கொடுத்து ஒரு 5 lakhs கமிஷனை பேங்க் கிட்ட கொடுத்து ஒரு 9.95 crores பணத்தை இம்மீடியட்டாக எம்எஸ்எம்இ வாங்கிக்கலாம். ஒரு இம்மீடியட் கேஷ், ஒரு இம்மீடியட் மணி. சரி சார், இந்த 10 கோடி ரூபாய் கவர்மெண்ட் அப்போ யாருக்கு பே பண்ணுவாங்க? இதை எம்எஸ்எம்இக்கு பே பண்ண மாட்டாங்க. கவர்மெண்ட் அந்த பணத்தை பேங்க்ஸ்க்கு பே பண்ணுவாங்க. ஸோ பேங்க்ஸ்க்கு பே பண்ணும்போது இந்த 5 லட்ச ரூபாய் ப்ராஃபிட் ஆகிடும். சரி, இப்போ இந்த எம்எஸ்எம்இக்கு என்ன சார் பலன்? இமீடியட் மணி. வேணும்னா 60 நாள் வெயிட் பண்ணட்டும், சரிங்களா? இதில் பேங்க்குக்கு என்ன சார் பலன்? இந்த 5 லட்ச ரூபாய் கமிஷன், ஒரு 2 lakhsல ஒரு 5 lakh ருபீஸ், 2 monthsல ஒரு 5 lakh ருபீஸ் வரைக்கும் அவங்க ஏர்ன் பண்ணிட்டாங்க, ரைட்? ஸோ இந்த ஃபெசிலிட்டி தான் இந்த ட்ரெட்ஸ் பிளாட்ஃபார்ம் ஃபெசிலிட்டேட் பண்ணுது, ரைட்? இப்போ என்ன சொல்லிட்டாங்கன்னா எல்லா பப்ளிக் செக்டர் என்டர்பிரைசஸ், சிபிஎஸ்சி, சென்ட்ரல் பப்ளிக் செக்டர் என்டர்பிரைசஸ் இருக்குல்ல, எல்லாருமே இந்த ட்ரெட்ஸ் பிளாட்ஃபார்ம் யூஸ் பண்ணுங்கன்னு இந்த பட்ஜெட்டில் சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லை, இந்த பட்ஜெட்டில் வந்துட்டு இன்னொன்று சொல்கிறாங்க. என்னென்னா, நம்ம ஏன் இந்த ட்ரெட்ஸ் பிளாட்ஃபார்மை செகண்டரி மார்க்கெட்டோட லிங்க் பண்ணக்கூடாது? இதை ஏன் ஒரு செகண்டரி மார்க்கெட்டோட நம்ம லிங்க் பண்ணக்கூடாது? லிங்க் பண்ணி இப்போ இந்த எம்எஸ்எம்இஸ் வந்து இந்த பில்லை வந்துட்டு பேங்க் கிட்ட கொடுத்து காசு வாங்குறாங்க இல்லையா, அந்த மாதிரி இந்த பில்லை நம்ம ஸ்டாக் மார்க்கெட்டில் ஒரு பாண்டு மாதிரி யாருக்கிட்டையாவது கொடுத்து கூட, ஒரு பாண்டுனா டைம் பீரியட் இருக்கும் இல்லையா, இதுவும் ஒரு பாண்டுன்னு வச்சுப்போமே, ஒரு பாண்டு மாதிரி ஏன் செகண்டரி மார்க்கெட்டில் மற்றவங்களை விற்கக்கூடாது? அதுக்கான எஃபர்ட் எடுக்கணும்னு கவர்மெண்ட் சொல்லியிருக்காங்க. எப்படி எடுக்க போகிறாங்கன்னு நமக்கு தெரியாது. அதனால் நம்ம அதுக்குள்ளே டீட்டெயில்டாக போக வேண்டாம். ட்ரெட்ஸ் பிளாட்ஃபார்மை இப்போதைக்கு நீங்கள் எப்படி புரிஞ்சுக்கிட்டீங்களோ அந்த அளவுக்கு புரிஞ்சுக்கோங்க. அதே மாதிரி கவர்மெண்ட் இந்த பட்ஜெட் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, கவர்மெண்ட் இ-மார்க்கெட் பிளேஸையுமே இந்த ட்ரெட்ஸ் பிளாட்ஃபார்மோட லிங்க் பண்ணுங்கள். சார், அது என்ன சார் இந்த கவர்மெண்ட் இ-மார்க்கெட் பிளேஸ்? கவர்மெண்ட் இ-மார்க்கெட் பிளேஸுங்கிறது அது ஒரு வெப்சைட்டுங்க, அது ஒரு போர்ட்டல் தான். அமேசான், ஃப்ளிப்கார்ட் மாதிரி ஒரு இ-காமர்ஸ் பிளாட்ஃபார்ம். நீங்கள் அமேசான், ஃப்ளிப்கார்ட்டில் போய்ட்டு நீங்கள் எனக்கு லேப்டாப் வேணும் அப்படின்னு நீங்கள் ஒரு லேப்டாப் தேடுறீங்கன்னு வச்சுப்போமே,
உடனே பாருங்கள் ஏகப்பட்ட லேப்டாப் வந்து நிற்கும். உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ நீங்கள் வாங்கிக்கலாம். அந்த மாதிரி இந்த ஜிஇஎம் போர்ட்டல் உள்ளே போனீங்கன்னா இ-காமர்ஸ் பிளாட்ஃபார்ம் இது. அங்கேயும் லேப்டாப்னு சர்ச் பண்ணிங்கன்னா நிறைய ஐட்டம்ஸ் வரும். நீங்கள் என்ன வேணுமோ வாங்கிக்கலாம். சரி சார், இது நீங்களும் நானும் வாங்க முடியுமா? வாங்க முடியாது. வெறும் கவர்மெண்ட் அஃபிஷியல்ஸ், ரெஜிஸ்டர்டு கோஆப்ரேட்டிவ்ஸ் இவங்க மட்டும்தான் வாங்க முடியும். கவர்மெண்ட் அஃபிஷியல்ஸ்னால் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் நாளைக்கு டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் ஆகிடுறீங்க. உங்கள் டிஸ்ட்ரிக்டில் ஒரு 100 லேப்டாப் தேவைப்படுது. இந்த 100 லேப்டாப்பை நீங்கள் இந்த கவர்மெண்ட் இ-மார்க்கெட் ப்ளேஸ் மூலிமா தான் வாங்க முடியும். உங்கள் பர்சனல் திங்ஸ்லாம் வாங்கலாம் நினைக்காதீங்க. உங்கள் ஆஃபீஸ்க்கு அட்மினிஸ்ட்ரேஷனுக்கு என்ன வேணுமோ அதான் நீங்கள் வாங்க போகிறீங்க. ரைட். ஸோ இந்த கவர்மெண்ட் இ-மார்க்கெட் பிளேஸ், இந்த ஜிஇஎம்ஐஎம்ஏ ட்ரெட்ஸ் பிளாட்ஃபார்மோட லிங்க் பண்ணுங்கள் அப்படிங்கிறது தான் இந்த பட்ஜெட்டில் கவர்மெண்ட் சொல்லியிருக்காங்க. ரைட். அதே மாதிரி கார்ப்பரேட் மித்ராஸ் இப்போது இந்த சிட்டிஸில் இருக்கிற இதெல்லாம் விட்டுருங்க. இப்போ Tier 2 Tier 3 சிட்டிஸ் பர்டிகுலராக இங்கே ஒரு மைக்ரோ என்டர்பிரைஸ் ஸ்டார்ட் பண்ணுறாங்கன்னு வச்சுப்போமே. ஒரு சின்ன காட்டேஜ் இண்டஸ்ட்ரி, சிறு குறு தொழில் பண்ணுறவங்க ஒரு சின்ன காட்டேஜ் இண்டஸ்ட்ரி ஆரம்பிக்கிறாங்கன்னு வச்சுப்போமே. இந்த காட்டேஜ் இண்டஸ்ட்ரியும் பார்த்திங்கன்னா அவங்க சில கவர்மெண்ட்டோடைய நார்ம்ஸ் எல்லாம் கம்ப்ளை பண்ணணும். ஸோ கவர்மெண்ட்டுடைய நார்ம்ஸை கம்ப்ளை பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் ஜிஎஸ்டி எடுத்துக்கோங்களேன். நீங்கள் உங்களுடைய பிஸ்னஸ், உங்கள் ஆனுவல் டர்ன் ஓவர், நம்ம ஜிஎஸ்டி பற்றியுமே ஒரு லிஸ்ட் ஆஃப் பேசிக்ஸ் வீடியோஸ் நம்ம போட்டிருக்கோம். அதெல்லாம் பாருங்கள். உங்களுக்கு இந்த என்டையர் சேனல் இருக்கிற எல்லா வீடியோஸுமே நம்ம ப்ரிலிமினரி எக்ஸாமுக்கு ரொம்ப ரொம்ப உபயோகமாக இருக்கும். ஸோ எல்லாருமே பார்த்துருங்க. ஸோ ஜிஎஸ்டி ஒரு டேர்ன் ஓவருக்கு மேலே போயிடுச்சுன்னு ஒரு கம்பெனியுடைய டேர்ன் ஓவர் ஒரு பாயிண்ட்டுக்கு மேலே போயிடுச்சுன்னா எல்லாருமே ஜிஎஸ்டி ஃபைல் பண்ண வேண்டியதாக இருக்கும். அப்போ இந்த ஜிஎஸ்டி ஃபைலிங்கிறது அவ்வளோ ஈஸியான வேலை கிடையாதுங்க. எனக்கு ஒரு ஆடிட்டர் சப்போர்ட் தேவைப்படுது, ஒரு எக்ஸ்பர்ட் சப்போர்ட் தேவைப்படுறது. சரிங்களா? இப்போ இந்த ஒரு சிஏ சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட், சிஏ படித்த ஆடிட்டராக இருக்கணும்னா அவங்களுக்குலாம் நிறைய செலவு பண்ண வேண்டியது வரும். ஒரு சின்ன காட்டேஜ் இண்டஸ்ட்ரிக்கு அவங்களுக்கு இவ்வளோ பணம் செலவு பண்ணுறதுங்கிறது சேலஞ்சிங்காக இருக்கும். நம்பர் 1. நம்பர் 2, ஒரு சின்ன காட்டேஜ் இண்டஸ்ட்ரிக்கு ஒரு பெரிய சார்ட்டர்ட் அக்கௌண்ட்லாம் தேவையில்லை. நம்பர் 3, அப்படின்னா சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட்ஸ்க்கு கீழே இருக்கிற மாதிரியான ப்ரொஃபஷனல்ஸ் நமக்கு இருந்தாலே போதும். நம்பர் 4, ஆனால் Tier 2 Tier 3 சிட்டிஸில் அவ்வளோ ப்ரொஃபஷனல்ஸ் இல்லையே. பிகாம் படிச்சிருப்பாங்க ஸ்டூடெண்ட்ஸ், ஆனால் அவங்களுக்கு அந்த ப்ராக்டிக்கல் எக்ஸ்போஷர்ஸோ ஆடிட்டிங் எக்ஸ்பீரியன்ஸோ கம்மியாக இருக்கிற மாதிரி இருக்கலாம் இல்லையா? அதனால் என்ன பண்ணுறாங்கன்னா இந்த பட்ஜெட்டில் கார்ப்பரேட் மித்ராஸ் அப்படின்னு ஒரு விஷயத்தை கொண்டு வராங்க. அது என்ன விஷயம் சார்? இப்போ ஐசிஏ கேள்விப்பட்டிருப்பீங்க. ஸோ இன்ஸ்டிடியூட் ஃபார் சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட்ஸ் ஆஃப் இந்தியா. இந்த மாதிரி ஐசிஏ மாதிரி பெரிய பெரிய இன்ஸ்டிடியூட்ஸ் அவங்க ஒரு ஷார்ட் டேர்ம் கோர்ஸ் கொண்டு வர போகிறாங்க. இந்த ஷார்ட் டேர்ம் கோர்ஸ் மூலயமா இந்த Tier 2 Tier 3 சிட்டிஸில் இருக்கிற லோக்கல் கேண்டிடேட்ஸை ட்ரெயின் பண்ண போகிறாங்க. இவங்க தே ஆர் நாட் ஃபுல் டேர்ம் ப்ரொஃபஷனல்ஸ், ஒரு பேரா ப்ரொஃபஷனல்ஸாக இருக்க போகிறாங்க. ஒரு பெரிய சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட் மாதிரி ஒரு பெரிய ப்ரொஃபஷனலாக இருக்க மாட்டாங்க. பட் இந்த மாதிரி சின்ன சின்ன என்டர்பிரைஸஸ்க்கு கவர்மெண்ட் கம்ப்ளைண்ட்ஸ்க்காக சப்போர்ட் பண்ணுற மாதிரியான லோக்கல்ஸை ட்ரெயின் பண்ணுவாங்க. ட்ரெயின் பண்ணி அவங்களுக்கு தான் இந்த கார்ப்பரேட் மித்ராஸ்ங்கிற பேர் கொடுக்குறாங்க. ஸோ இதன் மூலயமா இந்த Tier 2 Tier 3 இருக்கிற இந்த மைக்ரோ மீடியம் ஸ்மால் என்டர்பிரைஸஸ்க்கு கவர்மெண்ட் கம்ப்ளைண்ட்ஸை என்ஷூர் பண்ணுறதுங்கிறது ஈஸியாகிடும். ரைட். ஸோ இதெல்லாம் தான் இந்த பட்ஜெட்டில் எம்எஸ்எம்இஸ்க்காக கவர்மெண்ட் கொண்டு வந்த இனிஷியேட்டிவ்ஸ். ஸோ நம்ம இந்த வீடியோவில் இது வரைக்கும் பார்த்தது போதும். அடுத்த வீடியோவில் நம்ம என்ன பண்ணுவோம்னா இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கவர்மெண்ட்டுக்கு என்னென்ன இனிஷியேட்டிவ்ஸ்லாம் எடுத்திருக்காங்க இந்த பட்ஜெட்டில் அப்படிங்கிறத 1 by 1 பார்ப்போம். உங்களுக்கு இந்த வீடியோ சீரிஸ் பிடிச்சிருக்கும் நான் நம்புகிறேன். இது முழுக்க நம்ம எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூ நடத்துகிறோம். அதை நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கணும். சரிங்களா? இதை எப்படி நடத்தினா எந்தெந்த இன்ஃபர்மேஷனை சொன்னால் நமக்கு ப்ரிலிம்ஸ்க்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிறது மெயின்ஸுக்கும் கூட, பர்டிகுலர்லி ப்ரிலிம்ஸ்க்கு அப்படிங்கிற எண்ணத்தில் தான் நான் இந்த சீரீஸே பண்ணிக்கிட்டு இருக்கேன். உங்களுக்கு எங்களுடைய வீடியோஸ் பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். உங்களுக்கு என்ன ஃபீட்பேக் இருந்தாலும் கமெண்ட் செக்ஷனில் கொடுங்க. எனக்கும் எங்கள் டீமுக்கும் உங்கள் ஃபீட்பேக் தான் உண்மையான மோட்டிவேஷன். ரைட் ஃப்ரெண்ட்ஸ், உங்களை அடுத்த வீடியோவில் பார்க்குறேன். அது வரைக்கும் பாய் ஃப்ரம் குணாமதி வாணன்.